நமக்கும் அல்லு அர்ஜுன் மாதிரி வருதான்னு சும்மா ட்ரை பண்ணி தான் பார்த்தேன். இருக்கும் புஷ்பா பார்ட் 2 மூவியோட ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். படம் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, நீங்கள் கொடுக்குற 150க்கு ஒர்த்தான மூவியே இல்லையா அப்படின்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிங் வ்ளாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து சில இடத்துல லேக் இருந்தாலும் நீட்டாக போயிட்டுருக்கு. ஒரு நீட்டான இன்டர்வல் வச்சாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீட்டாக கரெக்டான இன்டர்வல் பிளாக் வச்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே செகண்ட் ஹாஃபில் வந்து அல்லு அர்ஜுன் ஒரு வேஷம் போட்டு வந்து ஒரு டான்ஸ் ஆடுவார். அதுக்காகவே நீங்கள் இந்த 150 ஒர்த்து தான் என்னை பொறுத்து. பயங்கரமாக இருந்தது அந்த ஃபைட் சீன். அந்த ஃபைட் சீனும் சரி, அந்த டான்ஸும் சரி, பயங்கரம் அட்டகாசமாக இருந்தது. எப்படி தான் எடுத்தாங்களோ, எப்படி இதெல்லாம் எடுத்திருப்பாங்களோன்னு யோசிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் பயங்கரமாக லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம இந்த படத்தில் லாஜிக் பார்க்கவே முடியாது. ஏன்னா இப்போ நம்ம இதை லாஜிக் பார்க்குறோம், அடித்தா 10 பேர் பறக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்மளை அதை யோசிக்க விட மாட்டாங்க. அடுத்தடுத்து சீன் பயங்கரமாக காமிச்சிட்டே இருக்காங்க. சூப்பராக இருக்குது, பயங்கர கிராண்டாக இருக்குது. படம் ஃபுல்லாகவே பயங்கர கிராண்ட். இந்த பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க. மைத்ரி மூவிஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கர செலவு பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஃபைட் பயங்கர இருக்குது. எல்லாத்தையும் கட்டிச்சு கொதறாரு. கையும் கட்டிடுறாங்க, காலையும் கட்டிடுறாங்க. அதுக்கடுத்து ஒரு ஃபைட் வரும் பாருங்க, சூப்பரான ஃபைட். இந்த 2 ஃபைட்டுக்காகவே எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், இந்த 2 ஃபைட்டுக்காக அந்த 150 ஒர்த்து தான். சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபைட் சீன் எல்லாமே. பயங்கரமாக மேக்கிங் வைஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இந்த மூவி அந்த படத்தோட குவாலிட்டிலேருந்து எல்லாமே தரமாக இருக்குது. சாங்ஸ் எப்படி இருக்குன்னு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, சாங்ஸ் வந்து ஓகேவாக தான் இருக்குது. எனக்கு பெருசாக ஒட்டல. அர்ஜுன் ராஷ்மிகா டான்ஸ் பண்ணுற சீன் ஓகே, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ரீரியலாக வராங்க, அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மனுஷன் என்னமே ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஃபைட் சீனும் சரி, டான்ஸும் சரி. அவரை பற்றி டான்ஸ் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அவ்வளோ சூப்பராக டான்ஸ் பண்ணுவார். அது எல்லாத்துக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். மெயின் ஃபைட் தான். படம் ஃபுல்லாக மேக்ஸிமம் ஃபைட்டு பயங்கர கிராண்டியராக இருக்குது. படம் ஃபுல்லாக பயங்கர கிராண்டியர் தான். அர்ஜுன் வேஷம் போட்டிருப்பார். அந்த சீனில் டைலாக் நல்ல லென்த்தியான டைலாக் சொல்லியிருப்பாங்க. ஓ, ராஷ்மிகாவா இது அப்படி அவங்க சும்மா வந்து யூஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லாமல் நீட்டாக அவங்களோட ரோலுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க படத்தில் மெயினாக அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது. மெயினாக சொல்ல போனால் அவங்களால இந்த படத்தோட கதையே ஆரம்பிக்குது. இந்த சிஎம் தான், இந்த சிஎம் இந்த படமே அப்படின்ற மாதிரி தான். மெயின் இந்த படத்தில் சொல்ல வர்றது என்னென்னா, பெண்கள் மேலே கை வச்சா நான் வருவேன்டா அப்படின்ற மாதிரி. எவனையும் விட மாட்டேன் அல்லு அர்ஜுன், யாருக்கும் பயக்கவே மாட்டார். ஃபுல் ஆட்டிடியூடு தான். சிஎம் கூட ஃபோட்டோ எடுத்து நம்ம வீட்டில் பெரிய ஃப்ரேமை போட்டு மாற்றணும்னு நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணுங்கிறத ராஷ்மிகாவோட ஆசை. இப்போ பொண்டாட்டி பேச்சை வந்து மீறவே மாட்டேன் நம்ம அல்லு அர்ஜுன். என்ன சொன்னாலும் கேட்பார். எப்படி திருடன் கூட நான் ஃபோட்டோ எடுப்பேன்னு அவாய்ட் பண்ணிடுறாரு. இதில் அல்லு அர்ஜுனுக்கு பயங்கர ட்ரிகர் ஆகிடுது. அதை வெளிக்காட்டால் இந்த பக்கம் வந்துட்டு அதில் ஒன்று தரமான ஒன்று செய்கை பண்ணுவார். சிஎம்ஏ மாற்றுறதுக்காக ஐடியா பண்ணி சிஎம்ஏ மாற்றிடுவார். அல்லு அர்ஜுன் வீட்டுக்கே ஸ்ட்ரைட்டாக வர வச்சு அங்கே ஃபோட்டோ எடுத்து அங்கே ஃப்ரேம் போட்டு மாற்றுவாங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனால சிஎம்ஏ மாற்றுற அளவுக்கு பெரிய ஆள் தான் இந்த அல்லு அர்ஜுன். இவ்வளோ செலவு பண்ணி சிஎம் ஆக்கிட்டார். அந்த ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அதான் படமே. என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு கேட்டால், ஆனால் இவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் அவங்க எடுத்த விதம் பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ஃபகத் ஃபாசிலை பற்றி பேசவே இல்லைன்னு கேட்டேன், வரேன். அவர் லிமிட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கடா சில நேரத்தில் சில சீனில் அவர் காணாமையே போயிடுறாரு. எங்கடா போனார் நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்து நீ இவ்வளோ எங்கடா போயிருந்த அப்படின்ற மாதிரி கேட்க வைக்கிறாங்க. சும்மா லிமிட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் இன்னுமே பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கலாம். இன்னுமே நிறைய சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம். அவருக்கு சும்மா லிமிட்டாக தான் இருக்குது. ஆனால் அவர் கொடுத்த ரோல் கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவரை பற்றி நம்ம சொல்லணுங்கிறதே இல்லை. அவர் பயங்கரமாக பண்ணுவார்ன்ற எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவர் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சாங் வந்து டிஎஸ்பி பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எனக்கு ஓகே, ஓரளவுக்கு ஓகே. சில சாங்ஸ் பிடிச்சிருந்து, சில சாங்ஸ் ஓகேவாக இருந்தது. இது வந்து மெயின் வந்து சாம்சியஸ். சில பேருக்கு சாம்சியஸை தெரிஞ்சிருக்கல, சில பேருக்கு தெரியாமல் கொடுக்கல. மியூசிக் டைரக்டர் அவர் பண்ண மூவி வந்து விக்ரம் வேதா.
பிஜிஎம்ஸில் பிரித்து எடுத்திருப்பார் பேக்ரவுண்ட் ஸ்கோரில். அதே மாதிரி கைஸ்பா 2ல் வந்து ஃபுல்லாக தலைவர் தான் பண்ணியிருக்காரு. அதுலேயும் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லேயும் அந்த வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுவார், அந்த ஃபைட்லேயும் செம்மையான பிஜிஎம் போட்டிருப்பாரு. வேறு லெவலில் இருந்து நம்ம அப்படியே சீட்டில் உட்கார வச்சிடறாங்க, கொடுக்குற காசு ஒர்த்து அந்த மாதிரி இருக்கு படம். அப்புறம் மியூசிக்கே ரொம்ப இறைச்சல் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்குது. அல்லு அர்ஜுனோட வாய்ஸை வந்து தமிழை டப் பண்ணணும்ல, அது ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அப்படியே கரெக்டாக இருக்குது. அல்லு அர்ஜுன் பேசின மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற 150க்கு ஒர்த்து தான். இந்த 2 சீன் நான் சொன்ன 2 ஃபைட்டுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். மற்ற சில பேர்த்துக்கு ஐட்டம் சாங் அந்த மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்களும் தாராளமாக போய் பண்ணலாம். ராஷ்மிகாவுக்கு அல்லு அர்ஜுனுக்கு இந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது. பொண்டாட்டி பேச்சு மீறவே மாட்டார், பொண்டாட்டி பேச்சை தான் கேட்கணுன்ற மாதிரி. அவ்வளோ பெரிய டானாக இருந்தாலும் அவர் பொண்டாட்டி பேச்சை மீறவே மாட்டார். அவங்களுக்கு அவரோட ஒய்ஃபுக்கு அவருக்கும் நடக்கிற விஷயம் இருக்கு, அது எப்படி சொல்ல சில ஃபேமிலியோடு போய் பார்க்க முடியுமே தெரியல. சும்மா லைட்டாக கட்டி பிடிச்சாருன்னா போதும், அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அது எப்படி சார், நீங்கள் படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. நான் எதுவும் சொல்கிறேன்னு ஃபுல்லாக செம்மரத்தை கடத்திட்டு போவாங்க. அப்போ 1-2 லாரி இல்லை, அவ்வளோ லாரி, ஃபுல்லாக லாரி. அதே நேரத்தில் கப்பல்லையும் அதே தான், கடல்லையே அவ்வளோ கப்பல், அவ்வளோ கப்பல் இருக்குது. கடல் ஃபுல்லாக அவ்வளோ கப்பல், அதுலேயும் பயங்கர செலவு. படம் 3 மணி நேரம் 21 நிமிஷம், 3 hours 21 minutes படம் ஓடுது. என்னடா இது, இப்போ நம்மளால் 2.5 மணி நேரம் படமே நம்மளால் ஃபுல்லாக பார்க்க முடியல, சீட்லேயே உட்கார முடியல, இந்த படம் எப்படி இருக்க போது 3.5 மணி நேரம் நானே யோசித்தேன். படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 3.5 hours படம் நீட்டாக சூப்பராக போய் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக இந்த படம் பயங்கர ஹிட் ஆகும். இது ஒரு டெம்போ இருந்தது, அவங்க பார்த்துட்டு இந்த டெம்போவில் என்னோட நாய் கூட ஏறாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் வரேன், இதில் தான் ஒரு ஹைலைட்டே இருக்குது, தரமான செய்கை. இப்போ சொல்லிவிட்டு இவங்க போயிருப்பாங்க, சொல்லிவிட்டு இப்படி போவாங்க. போயிட்டு பிஸ்னஸ் டீல் பேசும்போது மினிமம் 1000 கோடி தான் பிஸ்னஸ் டீல் பற்றி என் கூட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லு அர்ஜுன் சைலண்ட்டாகவே இருந்தார். நம்மளால தான் தெரியுமே, சைலண்டாகிட்டு அல்லு அர்ஜுன் திருப்பி சொல்லுவார். பேசிட்டு ஒரு 100 கோடி ரூபா கம்மியாக இருக்குது, அந்த 100 கோடி ரூபாக்காக இந்த ஹெலிகாப்டர் எடுத்துட்டார். ஹெலிகாப்டரில் தலைவர் பயங்கரமாக ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். கிளம்புனதுக்கப்புறம் இவங்களுக்கு போகிறதுக்கு எதுவுமே இல்லை, இவங்களுக்கு அங்கேருந்து போகிறதுக்கு இல்லை. கடைசியில் அந்த நாய் கூட ஏறாதுன்னு சொன்ன டெம்போவில் அவர் நாய் பாட்டுக்கு ஏறிடுச்சுன்னா ஓடி போயிடுச்சு. இவருங்க அது மேலே அவர் நாய் பெட்டை தூக்குறதுக்கு இவர் போயிட்டார். அந்த கேப்பில் கரெக்டாக அல்லு அர்ஜுன் ஆளுங்களாம் என்னன்னு தெரியல, லைட்டாக அந்த ஆட்டோ அப்படியே அந்த டெம்போ மூவ் பண்ணிட்டாங்க. அல்லு அர்ஜுன் ஹெலிகாப்டர்லேருந்து பார்க்குறாங்க. அவங்க படம் சூப்பராக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். புஷ்பா பார்ட் 3 வருது, அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்.